ஸோ அனதர் மேட்ச்சில் இருக்கும். ஸோ மேட்ச் யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் கிங் சூப்பர் 90s vs ராயல் 90s. ஸோ ராயல் 90s வந்து 2-1 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. சூப்பர் 90s வந்து ஸோ 2 மேட்சுமே லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க 2 பேருக்கு தான் இங்கே மேட்ச் வந்து இங்கே 6 ஓவர் கொண்ட மேட்ச். 4 பவுலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முருகன் ஸ்ட்ரைக்கில், பவுலர் கீழே கொட்டை செல்வம் ஃபஸ்ட் ஓவர் போடுறாண்டி. இந்த ஃபஸ்ட் ஒன் எனக்கு போய் மிட்விக்கெட்டில் ஆடினாரு. சான்ஸ் ஃபார் இங்கே 2 ரன்னுக்கு ஒரு ரஷ் பண்ணுறாங்க. இங்கே ஓடி எடுக்கப்பட்ட 2 ஃபஸ்ட்டு பால். செகண்ட் பால் உள்ளோட இருந்த இந்த மிட்விக்கெட்டில் ஆடினாரு. தேர்ட் ஒன் கீப்பர் கையில் ஒரு டாட்டா பதிவு பண்ணியிருக்காரு. முதல் டாட்டா சிங்கிளா மாத்திட்டாங்க. ரீபால் சரியான வெயிட் போயிருங்க. சான்ஸ் ஃபார் கேட்ச் பார்த்தா கேட்சியா வரல. 1 பவுன்ஸ்ல எடுக்க இங்க 2 தான் வந்திருக்கு. 2 ஏக்கர்ல எடுத்துட்டு வந்தார். லெக் பை லாஸ்ட் பால்ல டாட்டோட இந்த ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காரு செல்வம். ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவருக்கு ஸ்கோர் 8 ரன் ஆடி இருக்காங்க. சூப்பர் 90s செகண்ட் ஓவர் போடுறாங்க. பவுலர் வருஷம் ஃபர்ஸ்ட் ஒன் ஏக்கர்ல எடுத்துட்டு வந்தார். சான்ஸ் ஃபார் ஒரு மிஸ் கால். விக்கெட் வந்திருக்குங்க. ரன் அவுட். இங்க அடுத்த நீ பேட்ஸ்மேன் ஹரிச்சந்திர ஷேக்ல. செகண்ட் ஒன் எரி பால் போனபோல வைடு பால் பார்த்து வச்சு தான் விட்டாரு. ஆனா இங்கே கிடக்கு ஒரு பேட் ரன்னே இல்லை. நெக்ஸ்ட் ஒன் ஆடினாரு. ஜோர்சிக்கு கிடச்சிருக்குங்க. விக்கர் ஒன் எடுத்துட்டு வந்து காலையே போட்டிருக்காருங்க. லெக் பை டாட் லாஸ்ட் 2 ஒரு இன்சைட் ஏஜ். ஆனா இங்க கிராண்டர்ல போயிருக்கு. கிராண்டர் 2 போடுமா? கிராண்டர் 2 ஓடனா தான். நீ முன்னாடியே நின்னுச்சுனா ரன் கிடையாது. ஓடணும். லாஸ்ட் ஒன் டாட்ல மட்டும் காலையே பட்டுச்சு. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. டாட்டுங்க 2 ஓவர் கம்ப்ளீட் ஆச்சு. ஸ்கோர் 18 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. சூப்பர் 90s பவுலர் பன்னீர். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் பால் டாட். செகண்ட் பால் காலுக்கு எடுத்துட்டு வந்தா தள்ளி விட்டாரு. வந்து அங்க எடுப்பதற்கு 1 2 மேல போங்கடி கீப்பர் செந்திலால் எடுப்பதற்கு 2 ஓட்டங்களை பெறுகிறார். ஓடி எடுக்கப்பட்ட 2 நல்ல ஷாட். ஆஃப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து அங்கே இருந்த கருப்பால தடுத்து எடுப்பதற்குள் 1 2 ஓட்டங்களை பெறுகிறார். இதே ரன்டா வந்துட்டாங்க. பேக் பேக் 2 கீழ கொடுத்துருவாங்க. ஸ்டோன் டாஸ் பால் கிராண்டர் 2 கிராண்டட் 2 லாஸ்ட் ஒன் வெல் ப்ளே. ஆப்ஷன்ஸே தட்டி விட்டாரு. ரன்னிங்ல குயிக்கா இருந்துட்டாங்க. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. அகைன் ஒரு 2 வந்துருக்கு. 3 ஓவர் கம்ப்ளீட் ஆச்சு. ஸ்கோர் 20 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. பவுலர் குணால் ஃபர்ஸ்ட் ஒன் லாங் ஆன பெரிய கேப் வைக்கல அப்படிங்கல. ஒரு 4 வந்திருக்கு. இந்த ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால் இங்க முருகன் பேட்ல இருந்து பதிவு பண்ணிருக்காரு. செகண்ட் பால் சிறப்பாக அடிச்சிருக்கார். அங்க நின்ற குணகுகன் குயிக் ரன்னிங் சிங்கிள். 2 வைடு ரீபால். மிகவும் லெக் பை டாட் போனவால வைடு ரீபால். நல்ல ஷாட். இல்லை 4 நடந்திருக்கு. இங்க ஒரு 4 வந்திருக்குங்க. பிள்ளப்பனால் மிஸ்ஃபீல் செய்யப்பட்டு 2 பேட்ஸ்மேன் பேட்லமே இந்த ஓவர்ல ஒரு 4 எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆஃப் திசையிலே சிறப்பான முறையில் அடிக்கப்பட்டது. அங்கே என்ற கீழக்கோட்டை செல்வம் அவர்களால் தடுத்து எடுப்பதற்கு 2 ஓட்டத்தினை முருகனும் ஹரிச்சந்திரனும் இந்த போட்டியில் வெற்றி. லாஸ்ட் ஒன் பால பார்த்து வச்சு தான் விட்டாரு. டபுள் அங்கே நின்ற பன்னீர் தடுத்து எடுப்பதற்கு 1 ஓட்டத்தை பெறுகிறார். 4 ஓவர் கம்ப்ளீட் ஆச்சு. ஸ்கோர் 36 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. சூப்பர் 90s இந்த பவுலர் செல்வம் அவருக்கான 2வது ஓவருக்கு கேட்ச் டிராப். செகண்ட் பால் தெளிவா போட்டிருக்காரு. ஒரு டாட்
அழகாக ஆர்த்தி செய்தி வழங்கிக் கொண்டு 4 ரன்கள் பெறுமா ஒரு ஓட்டத்தினை மட்டுமே பெறுகின்றனர் ஹரிச்சந்திரன் அவர்களுக்கு. மிக நேர்த்தியான வாய்ப்பு இல்லை. லாஸ்ட் எடுத்து கோல்டே போட்டிருக்காருங்க, விக்கெட்டுங்க. அணி தலைவரே நிறுத்தியுள்ளார் செல்வம் அவர்கள். கொஞ்சம் நல்லா ஆடி கொடுத்த பேட்ஸ்மேன் விக்கெட் அங்கே போல்டு மூலியமா எடுத்து கொடுத்துருக்காரு செல்வம். மிக நேர்த்தியாக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கீழக்கோட்டை கார்த்திக் ஷேக்ல எங்க பாப்போம் ஆர்த்தி செய்தி ராஜேஷ் பிடிப்பாரா இல்லை ஆசம்ஸ் ஆடிட்டு 1 பவுன்ஸ்ல எடுத்துக்காரு. ஒரே ரன்கள் ஒரு சிங்கிள். நேர்த்தியாக ராஜேஷ் விக்கெட் 5 ஓவருக்கு ஸ்கோர் 39 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. இங்க 2 விக்கெட் லூஸ் பண்ணி ஆட்டத்தின் இறுதி இன்னும் 1 ஓவர் ரிமைனிங் இருக்கு. இவ்வளோ அரியப்பன் வசந்த் ஃபர்ஸ்ட் ஒன் ரீ ஆப்ஷன்ஸ்ல ஆனார் பாயிண்ட்ல. ஸ்பார் இங்க எஸ் ஒரு விக்கெட் ரன் அவுட்டுங்க. நீ பேட்ஸ்மேன் சைட்ல நல்லா டெலிவரி, பாலே கொஞ்சம் அலசி வந்துச்சு. ஒரு டாட். ஃபோர்த் ஒன் குயிக்காக கிளியர் பண்ணிருச்சு. ஒரு சிங்கிள் பொனப்பல வைடு ரீபால் லாஸ்ட் 2 இழுத்து போட்டிருக்காருங்க. ஒரு டாட் லாஸ்ட் ஒன் முருகனுக்கு குத்தனோட பவுன்ஸ் இருந்துச்சு லைனில் நிலத்துல பேக் 2 டாட்டுங்க. அதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அணியினுடைய 6 ஓவருக்கு ஸ்கோர் 43 ரன்னுக்கு அடிக்காங்க. 44 டார்கெட். அப்படியே பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டாங்க. முருகன் சைட்ல பவுலர் முருகன் ஃபர்ஸ்ட் பாலே எடுத்துட்டு வந்து பால்லே போட்டிருக்காருங்க. ஏக்கர்ல விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அவருக்கான ஓவர். செகண்ட் ஆஃப் ஆயிங்க. அதான் நியூ பேட்ஸ்மேன் ராஜேஷ் செகண்ட் பால் இறங்கி போய் வச்சு விட்டாரு. ஒரு சிங்கிள் ஒன் உடம்புக்கு எடுத்து வந்து பேட்டை விட்டாரு. 4 ஓட்டங்களை பெறுமா இங்க இரண்டு ஆலமாட்டை ஏசிசி அணியை சேர்ந்த சான்ஸ் ஃபார் இங்க அத ரெண்டா ஓதிட்டாங்க. த்ரோ குயிக்கா இல்ல. மதியவர்களுக்கு ஷாட் இல்ல இல்ல 4 ஓட்டங்களை ஒரு நாளே பதிவு பண்ணிருக்காரு. வெற்றியூர் மதியலன் அவர்கள் மதியலன் பேட்ல வந்து ரீபால் முருகன் அங்கே என்ற ரஜினி செந்தில் அவர்களால் தடுத்திருப்பவர்கள் 1 2 இல்லை இல்லை ஒரே ஒரு ஓட்டம். ஒரு சிங்கிள் லாஸ்ட் ஒன் இறங்கி போனார் பாலுக்கு. ஒரு டாட். ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவருக்கு ஸ்கோர் 9 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி என்ன ஒரு போட்ட பவுலர் ஹரிச்சந்திரன் ஃபர்ஸ்ட் ஒன் சிறந்த முறையில் வீசப்பட்ட போது ரன்னுக்கு வாய்ப்பு இல்லை. செகண்ட் பால் சிறந்த முறையில் வீசப்பட்ட போது விக்கெட் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு ஹரிச்சந்திரன். பயிற்சி பெற்ற வெற்றியூர் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சீமான் ஷேக்ல தேர்ட் ஒன் லெஃப்ட் சைடுல மிகவும் சிறப்பான முறையில் அடிக்கிறார். 4 ஓட்டங்களை தருமா எஸ் அருமையான ஷாட்டுங்க. லெஃப்ட் சைடுல சீமான் அவர்களால் ஒரு 4 தான் ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் நிறுத்தியுள்ளார். இந்த மரத்தோட எண்ணிக்கை தான் பவுண்டரி லைன். ஃபர்ஸ்ட் பால் ஃபோர்த் ஒன் ஸ்டம்ஸ் தட்டமா அறிய ஒரு டாட். அழகாக ஆர்த்தி செய்தி வழங்கியுள்ளது. 4 பெறுமா அங்கே தடுப்பாளர் தடுப்பதற்கு முன் ஒரு சிங்கிள் லாஸ்ட் ஒன் ஒரு டாட். 2 ஓவருக்கு ஸ்கோர் 16. அடுத்து பந்து வீசுபவர் சீமான் அவர்களுக்கு மிக சிறப்பான முறையில் அடிக்கப்பட்ட பந்து அங்கே தடுப்பதற்கு 1 2 மிஸ் ஃபீல்டிங் செய்யப்பட்டு செகண்ட் பால் பவுலர் முருகன் சீமானால் கேட்ச் செய்யப்படுமா எஸ் நல்ல கேட்ச். ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர் என்பதை ஆலமட்டி ஏசிசி சீமான் அவர்கள் நிரூபித்துள்ளார். பேட்ஸ்மேன் சைக்கிள் தேர்ட் ஒன் ஆஃப் சைடுல அடிக்கப்பட்ட அங்கே கிராண்டர் முறையில் 2 பெறுமா நல்ல பேருக்கு கிராண்டர் 2 2 முருகன் மேலப்போடி செந்தில் அவர்கள் ஒரு அழகாக ஆர்த்தி செய்தி வழங்கியிருக்கிறது. அங்கே தடுப்பாளர் தடுப்பதற்கு முன் 1 ரன் மட்டுமே. பேக் சிங்கிள் லாஸ்ட் ஒன் யாக்கரில் எடுத்துட்டு வந்தாரு. ஒரு டைரக்ட் ஹிட் மிஸ் அப்படிங்கல. ஒரு சிங்கிள் 3 ஓவர் கம்ப்ளீட் ஆச்சு. ஸ்கோர் 21 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. 3வது ஓவர் முடிஞ்சு 4வது ஓவர்
ரெண்டு கூட்டார் பார்ப்போம் பெற உள்ளனர். கேப் எஸ் இங்கே 2 ஓடி எடுத்துட்டாங்க ஈஸியாக. செகண்ட் பால் ஆமா ஸ்ட்ரைட் டு தி பவுலர் கையில் இங்கே நல்லா கேட்சுங்க. கோல்டு வந்துச்சு இங்கே விக்கெட்டு. அடுத்த நீ பேட்ஸ்மேன் வசந்த் ஸ்ட்ரைக்கில் மிகவும் நேர்த்தியான பந்து தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இங்கே ஹரி வசந்த் அவர்கள் கேட்சா பிடிப்பாரா சென்று இல்லை 1-2 ஓட்டங்களை இலகுவாக பெறுகின்றனர். மிகச்சிறந்த பந்து வீச்சு பவுன்ஸ் இருந்துச்சு. டாட் அகைனுங்க இழுத்து போட்டிருக்காரு. 4 ஓவர் கம்ப்ளீட் ஆச்சு. ஸ்கோர் 25 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. இன்னும் 2 ஓவர் பேலன்ஸ் இருக்கு. ரிமைனிங் 2 ஓவருக்கு 19. பவுலர் கீழ கோட்டை கார்த்திக் ஷாட் அங்கே அடிச்சிருக்கார். அங்கே 1-2 4 ஓட்டங்களை பெரிய கேப் மிட் விக்கெட்ல 1 பவுன்ஸ் 4ங்க. கொஞ்சம் ஒரு 4 எடுத்துட்டு வந்திருக்காரு. ராஜேஷ் பேட்ல இருந்து இந்த ஒரு 4ஓட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ரிமைனிங்ல 11க்கு 15 செகண்ட் ஒன். ரெண்டா மாத்திட்டாங்க 2. லெக் பைட் ஆடு ரோட்டாஸா கன்வெர்ட் பண்ணீங்க. கவர்ஸ்ல ஆனாரு கேப்புங்க. ஃபீல்டராலே பிடிக்க முடியல. அன்ஸ்டாபிள் ஒரு 4 வந்திருக்கு. 2வது 4 எடுத்துட்டு வந்திருக்காரு இந்த ஓவர்ல. ராஜேஷ் பேட்ல இருந்து வந்திருக்கு. 3 பாலுக்கு 10 ரன் வந்து 4 பாலுக்கு லாஸ்ட் 2 பேட் பாஸ் பண்ண உடம்புல பட்டுச்சு. இங்க வாய்ப்பு இருந்துச்சு. ஒரு சிங்கிள் லாஸ்ட் அவருக்கு இழுத்து போட்டிருக்காரு. ஸ்லோயரா ஒரு டாட். ரிமைனிங் உள்ள 6க்கு 8. சோ எல்லா மேட்சுமே க்ளோஸா தான் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்பவே நல்லா டஃப் கொடுக்குறாங்க. இவங்க விளையாடிலாம் யூடியூப் சேனல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இப்பயே அப்படின்னா அப்பையில உள்ள மேட்சஸ்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ ரிமைனிங் உள்ள 6க்கு 7 போன பால் வைடு. பேக் 2 வைடு ஃபர்ஸ்ட் ஒன். சூப்பர் நிமிஷம் 3 வைடு வந்திருக்கு. பாலோட 1 ரன் கம்மியாயிருச்சு. 6க்கு 5. டாஸ் பால் வச்சு விட்டாரு. வள்ளியப்பனா 5க்கு 3. சூப்பர் பால் பெரிய பால் போன பால் வைடு. இதுவும் வைடுங்க. இந்த வைடோட இங்க மேட்சை டிரா பண்ணிருக்காங்க. 4 வைடுகளை ஓகே வாழ்த்துக்கள் ராஜேஷ் அவர்கள் மிக நேர்த்தியாக ஆடி வந்திருக்கு. நல்லா பேட்டிங் ராஜேஷ் நல்லா அடி கொடுத்துருக்காரு. ஸோ அதோட இந்த மேட்ச் இங்க முடிவுக்கு வந்திருக்குங்க. இந்த மேட்ச் இங்க ராயல் 90s ராயல் 90s சம புள்ளிகளை பெற்று நல்ல பிளே. 2 அவங்களுக்கு வந்து சூப்பர் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். யாரு கடைசி நிமிஷம் வரை யார் ஜெயிப்பான்னு தெரியல. எல்லாரும் வந்து சிறப்பாக தான் விளையாண்டுருக்கோம். இப்போ வந்து 3 பேருமே 2 பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம 2 பேசல. அப்படி 2 ஈக்குவலாக இருந்தால் சூப்பர் ஓவர்னு பேசினா 2 ஓவர். இப்போ சூப்பர் ஓவருக்கு வந்து பவர் ஃபில் அது 3 அணி இருந்ததுனால தான் இந்த ஒரு சிக்கல் வருது. அதனால 3 அணியுமே வந்து இந்த வந்து பிரைஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க. 3 அணியுமே வந்து அந்த கோப்பைக்கான சொந்தக்காரர் ரன்னர் வந்து ஹரிச்சந்திரன் அணியினர். ஓகே இது வந்து பரிசீலிப்பு விழா நடைபெற உள்ளது. விளையாடிய ஒவ்வொரு வீரர்களுக்கும் சீல்டு வழங்கி சிறப்பிக்கப்படுது. முதலாவதாக கிங்ஸ் அணியினுடைய அணி தலைமையில் உள்ள சேதராமன் அணியினர் தங்களது சீல்டை வாங்கிக் கொள்ளுமாறு அன்பனை கேட்டுக் கொள்ளப்படுகின்றது. வாங்க சேதராமன் உறுப்பினர் வாங்க. கொஞ்சம் தள்ளி எல்லாரும் வாங்க. தள்ளி வாங்க அண்ணா இங்கிட்டு வாங்க. எல்லாரும் இங்கிட்டு வந்துக்கிறீங்க. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. எங்களுக்கு பரிசீலனை வழங்கலை சீல்டு வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். புரியுங்க தேங்க்ஸ். முடிஞ்சா இப்பதான் ஹரிச்சந்திரன் அவர்களுக்கு இன்னொரு அடிச்சோம். ஆமா அதுல போட்டோ எடுத்துக்கணும் எல்லாரும். எங்க அண்ணன் சேதனை
ஹரிச்சந்திரன் ஓனர் அடுத்தங்க திரு சங்கு உதயகுமார் அவர்கள் ராஜேந்திரன் அன்படி படித்த சேர்ந்த நண்பருக்கு இந்த நேரத்தில் நன்றியை வாழ்த்துக்கள். திரு முருகன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கிறோம். இந்த சிக்கன் அவர்கள் தான் அவருக்கு இந்த நேரத்தில் வந்து நன்றியை தெரிவிக்கிறோம். கடுமையான வேலை நன்றியை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கு ரொனால்டோ அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் நம்பிக்கை கேட்ச் பிடித்திருக்காரு. பெஸ்ட் கேட்சர் யார் வாங்காத வரீங்களா? தற்பொழுது பரிசுகள் வழங்குகிறார். யாரும் போயிடுவானா பரிசு தற்பொழுது முருகன் அவர்கள் கண்ணதாசன் அவர்களுக்கு பரிசு வழங்குகிறார். அடுத்து நமக்கு இந்த சீட்டு வழங்கிய கதிரவன் இருக்கால அவருடைய அண்ணன். நீங்க யாருன்னு தெரியாது, இப்பதான் கேட்டேன். நன்றிண்ணா. சூப்பர் நைன்டிஸ் சோமசுந்தரம் அவர்கள் அதை வழங்குவோர் அண்ணன் ராஜேந்திரன் வழங்கி சிறப்பிப்பார்கள். மிகச்சிறந்த மேட்ச். மத்திய 60 வயசை கடந்தா இப்ப வந்து இந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஒரு மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குறாங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அவங்க உடம்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னும் என்றும் இளமை மாதிரி ஃபிட்டா வச்சிருக்காங்க. அவரை பார்த்து நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. சடையம்பட்டி சுரேஷ் அவர்களுக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் வழங்கப்படுகிறது. பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். அடுத்து ட்ரீம்ஸ் 90 அணியில் விளையாண்டிய திரு பத்மநாதன் அவர்களுக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் வழங்கப்படுகிறது. இந்த பரிசு வழங்குவார் ராமசுப்பு அவர்கள். ஆறாவது போட்டியில் சூப்பர் 90 அணியை சேர்ந்த மேலப்பங்குடி ராஜேஷ் அவர்களுக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் வழங்கப்படுகிறது. மேன் ஆஃப் தி சீரிஸ் பெறுபவர் திரு அப்துல் ரசீத் அவர்கள். பரிசு பெறுவர் திரு சவரவட்டை செல்வி அவர்கள் பரிசு வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அப்துல் ரசீத் வாங்க. சிறந்த மேட்ச். எல்லாம் கிளாப் பண்ணுங்க, எல்லாம் கிளாப் பண்ணுங்க. பயிற்சி ஆட்டத்துல ஒரு ஆட்டத்துல கூட ஒழுங்கா விடல, ஆனா வந்து ஃபைனல்ல வந்து தட்டிட்டு போயிட்டாப்ல. வாழ்த்துக்கள். வாங்க சிவா. உங்களுக்கு ஒரே அணியில வந்து இருந்த 2 பேரும் வந்து பெஸ்ட் கேட்ச். அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரியும். உண்மையில எல்லாம் கை தட்டுங்க. போன வருஷமும் தம்பி போட்டாப்ல, வருஷம் தம்பி தான் வரணும். சூப்பர் 90s அணியினுடைய தலைவர் அண்ணன் ஹரிச்சந்திரன் அவர்கள் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ் மன்னன் நமது இந்த சீல்டெல்லாம் அன்பளிப்பு கொடுத்தாங்களா கதிரவன் அவருடைய மூத்த சகோதரர். பண்ணுங்க. ரன்னர் அப் பிரைஸ் கோஸ் டு ஹரிச்சந்திரன் டீம். அடுத்த கப்புக்கு வந்து சொந்தக்காரர்கள் வந்து 3 பேர், 3 டீம். ஏன்னா 3 டீம் வந்து 2 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அதனால வந்து இந்த கப்பை வந்து 3 டீமுக்கு தான் சொந்தம். அதில் உள்ள அந்த ப்ரைஸ் அமௌண்ட் இருக்குல்ல, அதை வந்து எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும், அதனால அந்த 3 டீமே வந்து வாங்கிக்கலாம். 3 டீம் அணி தலைவர்கள் வந்து இந்த பிரைஸை வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 3 பேர் வாங்க. அந்த 3 பிரைஸை வழங்குறது வேப்பங்குளம் அணி, ஆலம்பட்டி ஏசிசி அணி, அறிவு 3 பேர் வாங்க. 3 பேர் வந்து இந்த அணி தலைவர்கள் வந்து இந்த பரிசை வாங்கிக்கிறோம். சரி, கடந்த ஆண்டு வந்து 2 அணிகள் வந்து இந்த கப்பை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த வருஷம் 3 பேரும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அடுத்த வருஷம் 4 பேரும் பகிர்ந்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் முதல் ஆண்டு வந்து 1 அணி மட்டும் தான் வாங்குச்சு. 2வது வந்து 2 டீம் வாங்குச்சு. 3வது வருஷம் 3, அடுத்த வருஷம் 4 பேரும் பகிர்ந்து வாங்கிக்கிறேன் நினைக்கிறேன். இப்பொழுது 3 அணி தலைவர்களுக்கும் இந்த கப் வழங்குவார் ரஜினி செட்டி அவர்கள். முதல் பரிசினை ட்ரீம்ஸ் அணியினரும், முதல் இந்த கப்புக்கு சொந்தக்காரர்கள் வந்து கிங்ஸ் 90 சேரம் அண்ணன், ட்ரீம்ஸ் 90 ராஜேந்திரன் அண்ணன், ராயல் 90 சங்கு உதயகுமார். 3 அணிகளுமே இந்த கப்புக்கு சொந்தக்காரர்கள். அதனால வந்து நீங்க 12 மாசம் இருக்கு, 4 மாசம் வந்து ஒவ்வொருத்தருமே வச்சுக்கிறீங்க. எல்லா வீட்லயும் கொண்டு போய் வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. ஓகே 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 சூப்பர்.
சூப்பர். இதுதான் வந்து ஒரு நட்பு. முதல் வாய்ப்பை வந்து இதுவரை வந்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று அந்த கப்பை பெற்ற ராஜேந்திரன் அணியினருக்கு 2 அணி தலைவர்களும் வழங்குகிறார்கள். இப்பொழுது ராஜேந்திர தலைவர் விளையாடிய அணிகள் தங்களது போட்டோ எடுத்துக்கணும், குரூப் போட்டோ எடுத்துக்கணும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பேஸ் தெரியல இங்கிட்ட கொஞ்சம் அங்க வாங்க, அங்க நடுவில் அந்த கேப்புக்கு வாங்க யாராச்சும்.